ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் ஆரி வேர்ல்டு. இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச். இது எப்படி போகிறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற லைன்லேருந்து நீடில் எடுத்துகிட்டு போய் மேலே இருக்கிற லைனில் போட்டு ஒரு லாக், அதை அப்படியே கீழே கொண்டு வந்து கீழே ஒரு லாக், ஸோ அதை அப்படியே மேலே கொண்டு போயிட்டு மேலே ஒரு லாக். ஸோ இது ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு தான், உங்களுக்கு ஒன்றும் கஷ்டமாலாம் இருக்காது. நல்லா பாருங்கள், புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் போடுங்க. ஸோ இதை வந்து ரொம்ப பக்கத்தில் போடணும், கேப் விடக்கூடாது. கீழே இருக்கிற கிளாத்தோடைய கலர் எதுவுமே தெரியாத அளவுக்கு ரொம்ப பக்கத்தில் போடணும். இது வந்து ஒரு ஃபில்லிங் ஸ்டிச், ஓகேங்களா? ஸோ இதை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா, ஃப்ளவருக்கு, பீகாக்கு, இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். கார்ட்டூன் டிசைன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதில் வந்து பெரிய கஷ்டம்லாம் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், மேலே கொண்டு போய் ஒரு ஸ்டிச் போட்டு லாக் பண்ணுறோம். அதை அப்படியே கீழே கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு லாக் பண்ணுறோம். ஸோ இதே தான் திரும்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், மேலே குத்திட்டு ஒரு லாக், நெக்ஸ்ட்டு கீழே கொண்டு வந்து அதுக்கு ஒரு லாக், ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து கண்டினியூவாக போட்டுக்கிட்டே இருக்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டிச் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு வந்து 2 பக்கமும் பார்டர் கொடுக்கணும். ஸோ அவுட்லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இது எப்படி போடுறதுன்னு வீடியோவை பாருங்கள். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் இதை ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் ட்ரா பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளவரும் வித் லீஃப் இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா அவுட்லைன் கொடுத்துருங்க, செயின் ஸ்டிச் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு சென்டரில் இருக்கிற ரவுண்ட் ஷேப்புக்கு கொடுத்துட்டு அப்புறமா சைடில் இருக்கிற பெட்டல்ஸ்க்கெலாம் கொடுங்க. ஸோ இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு. இப்போ வந்து இந்த ஷேப் வந்து நேராக இல்லை, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப செயின் வந்து ரொம்ப சின்னதாக போடுறோம், அதோட ஹைட் வந்து சின்னதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு போக பார்த்தீங்கன்னா செயினுடைய லென்த் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சை வந்து போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நான் அவுட்லைன் கொடுத்துருக்கேன், அந்த அவுட்லைனுக்கு மேலே கொண்டு போய் தான் லாக் பண்ணுறேன். அதே மாதிரி கீழே வரும்போது அந்த அவுட்லைனுக்கு கீழே கொண்டு வந்து தான் லாக் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்கிற அந்த அவுட்லைனை வந்து கவர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா முழுசாக போட்டு முடிச்சுட்டு கடைசியாக வந்து மறுபடியும் ஒரு தடவை நம்ம அவுட்லைன் கொடுக்கணும். ஸோ ஒரு தடவை கொடுத்தா பத்தாது, நமக்கு வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமும் ஒரு தடவை அவுட்லைன் கொடுக்கணும். நாம் ஏன் ஃபஸ்ட்டே அவுட்லைன் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஷேப் கிடைக்கணும். ஸோ இந்த அவுட்லைன் போட்டோம்னாலும் போடலாம், பட் வந்து நம்ம எக்ஸாக்டாக என்ன ட்ரா பண்ணமோ அதே ஷேப்லேயே நமக்கு டிசைன் வேணும் அப்படின்னா நம்ம ஒரு தடவை அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை கவர் பண்ணி போட்டோம்னா நமக்கு எக்ஸாக்டாக ஷேப் கிடைக்கும். ஸோ அதனால தான் இதை பண்ணுறோம். ஸோ நீங்களும் இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ தான் நாம் போடுற டிசைன் அப்படியே நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து போட்டு முடிச்சுட்டேன். இதோடைய அவுட்லைன் வந்து இப்போ நான் ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்க்கும்போது நமக்கு எக்ஸாக்டாக நம்ம என்ன ட்ரா பண்ணமோ அந்த ஷேப் அப்படியே நமக்கு கிடைக்கும். ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். இதை போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த லீஃப்லேயும் எப்படி ஃபில் பண்ணும் அப்படின்னு காட்டுறேன், அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ எந்த ஷேப் கொடுத்தாலும் நமக்கு வந்து இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணி ஃபில்லிங் போட தெரியணும். இப்போ பாருங்கள், என் நாட் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ ஒரு பெட்டல் நான் போட்டுட்டேன், மிச்சம் இருக்கிறது எல்லாமே நீங்கள் போட்டு
ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சென்டரில் இருக்கிற இந்த ரவுண்ட் ஷேப்புக்கும் சேம் இதே மாதிரியே ஃபாலோ பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு லீஃப் போட போகிறோம். லீஃப்க்கு வந்து நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஸோ நார்மல் செயின் ஸ்டிச் கொடுத்து அவுட்லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நாம் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஃபில் பண்ண போகிறோம். எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் ஒரு சைட்லேருந்து செயின் எடுத்து லாக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சைடு வந்து அதை லாக் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம போட்ட அவுட்லைனை கவர் பண்ணி லாக் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பார்க்கும் போதே புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒன் சைடு லாக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சைடு போய் அதையும் லாக் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஃபில்லிங் கொடுக்கணும். கொஞ்சம் க்ராஸாக போடணும். நேராக போட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் வந்து க்ராஸாக போட்டிங்கன்னா லீஃப் வந்து அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இதே மாதிரியே ஃபாலோ பண்ணி லீஃபை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அவுட்லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.